ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க ரேக சித்திரம். இந்த படத்துக்கு ஒன்லைனர்லாம் தேவையே கிடையாது. இது ஒரு தரமான படம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு சின்ன பசங்க காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட, டேய் நேத்து நைட்டு எங்க அப்பா ஒரு படத்துல நடிச்சாரா, அதை நான் பார்த்தேன் அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா உளர்ற, உங்க அப்பா படத்துல நடிச்சாரா? ஆமாடா நான் பார்த்தேன் அப்படின்னா அவன் என்ன பார்த்தான் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பாயில சுத்தி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதைத்தான் இவன் பார்த்திருக்கான். கட் பண்ணா அப்படியே இப்ப நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேரு விவேக். இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா இப்ப டியூட்டில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்காரு. எதுக்காக இவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, இவரு ரம்மி விளையாண்டு நிறைய பணத்தை அதுல இழந்திருக்காரு. இந்த விஷயம் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படி ஒரு ஆளு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம விவேக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவரு இப்ப வேலையெல்லாம் மறந்துட்டு ஃபுல் டைமா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே நமக்கு ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரீசெண்டா தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பையும் நிறுத்தாம இவரு குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் ஆனா நம்ம விவேக்கு இப்ப சஸ்பென்ஷன் முடிய போகுது. அதே ஸ்டேஷன்ல போடலாமா இல்ல வேற எங்கேயாவது மாத்தி விடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலா இவர் வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டேஷன் இல்லாம மலக்கப்பாரா அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்க ஸ்டேஷனுக்கு இவரை டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டாங்க. சோ இவரும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறாரு. அதே அந்த பக்கம் நம்ம ராஜேந்திரன் இருக்காருல்ல, அவர் டிரைவர் கிட்ட, ஏய் நான் மலக்கப்பாரா போகணும், சீக்கிரமா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கார்ல ஏறி அந்த ஊருக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு இடம் வந்த உடனே, ஏய் நிப்பாட்டுப்பா இங்கதான் அப்படின்ட்டு நிப்பாட்ட சொல்றாரு. அது பார்த்தா ஒரே காடா இருக்கு. இவரு ஒரு சரக்கு பாட்டில மட்டும் கையில் எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாரு. டிரைவரை நீ கார்ல இருப்பான்னு சொல்லிடுறாரு. இவர் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்ப பேஸ்புக் லைவா ஆன் பண்ணிடுறாரு. அவர் வாயில எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு. சாகர நிலைமையில இருக்காரு போல. நான் ஏன் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு செயலால இப்ப வரைக்கும் என்னால நிம்மதியா வாழவே முடியல. அப்படி நான் என்ன பண்ணேன் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு இப்ப சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. 1985ல நான் அப்புறம் அந்த அலைஸ் ஜுவல்லரி ஓனர் வின்சென்ட், பிரான்சிஸ், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பாயில சுத்தி இங்கதான் இந்த இடத்துல தான் கொண்டு வந்து புதைச்சோம். அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, ஊர் என்ன எதுவுமே தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு ஒரு 18 வயசு பொண்ணு மாதிரி இருந்தா. ஆக்சுவலா நாங்க அவளை புதைக்கும் போது அவளுக்கு உயிர் இருந்துச்சு. மண்ணு தூக்கி அவ மேல போட்டு தான் நாங்க அவளை கொன்னோம். இது எல்லாம் ஆரம்பிச்சதே இந்த இடத்துல தான். இப்ப என்னோட வாழ்க்கையே முடிய போகுது. அதே மாதிரி இதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு கன் ஷாட் மட்டும் இப்ப கேக்குது. டிரைவரும் குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாப்ல. கட் பண்ணா ஸ்டேஷன்ல இப்ப நமக்கு விவேக காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு போன் வருது. அவரும் அட்டன் பண்ணி, அப்படியா இதோ உடனே வரேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அங்க பிரஸ், மீடியா, போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. என்னன்னா நம்ம ராஜேந்திரன் லைவ்லயே தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு. நம்ம விவேக் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹையர் ஆபீசர் வந்து, என்ன விவேக் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார், இப்பதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, நானே இப்பதான் வந்தேன். சரி அந்த ஆளு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு லைவ்ல பாத்தீங்களா? பார்த்தேன் சார். உண்மையிலேயே அந்த ஆள் சொன்ன மாதிரி இங்க ஏதாவது ஸ்கெலிட்டன் நமக்கு கிடைச்சது, இது ஒரு பெரிய கேஸா மாறிடும். ஆமா நீங்க எப்போ டியூட்டில ஜாயின் பண்ணீங்க? சார் நான் இன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணேன். ஓ ஜாயின் பண்ண அன்னைக்கு இப்படி ஒரு கேஸா? சரி முதல்ல அவரோட பாடி எங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டு அடியில ஏதாவது ஸ்கெலிட்டன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அலைஸ் ஜுவல்லரி ஓனர் வின்சென்ட்டோட பேரை வேற அந்த ஆள் சொல்லியிருக்கான். இது நமக்கு இன்னமுமே ஒரு பெரிய தலைவலி தான். முதல்ல ஸ்கெலிட்டன் இருக்கான்னு பாருங்க, மிச்சதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா அப்படியே நமக்கு வின்சென்ட்டை காமிக்கிறாங்க. அவரோட பையன் வந்து, அப்பா உங்களை பத்தி நியூஸ்ல ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கப்பா. என்ன பத்தியா? அப்படி என்ன பேசுறாங்க அப்படின்னா நம்ம ராஜேந்திரன் பேசின அந்த லைவ போட்டு காமிக்கிறான். ஓ சரி இதெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாரு. இங்க ஜேசிபி எல்லாம் வர சொல்லி இப்ப அந்த இடத்துல தோண்டி பாக்குறாங்க. ஒரு மனுஷனால 4 இல்ல 5 அடி அது வரைக்கும் தான் மண்ணை தோண்ட முடியும். அது வரைக்கும் ஜேசிபில தோண்டி பார்த்தாச்சு. ஆனா எந்த ஒரு எலும்பு கூட கிடைக்கல. சரி இனிமே ஜேசிபி வேண்டாம் அண்ணே, நீங்க இறங்குங்க, நீங்க இறங்கி சும்மா கொஞ்சம் கொஞ்சமா தேடி பாருங்க அப்படின்னு இப்ப ஆளுங்களே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்க பயங்கரமா மழை வந்துருது. அதுக்கு மேல அவங்களால தோண்டவும் முடியல. இது வரைக்கும் தோண்டி வச்சிருந்தாங்கல்ல அது ஃபுல்லா இப்ப தண்ணி ஆயிடுச்சு. இவங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பாக்குறாங்க. ஆனா மழை நின்ன மாதிரியே தெரியல. சரி இப்படியே நின்னுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, பக்கத்துல போய் சும்மா பாப்போம் அப்படின்னு நம்ம விவேக் போய் பாக்குறாரு. பார்த்தா ஒரு துணி மட்டும் அங்க கிடக்கு. அதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இங்க பாருங்க ஒரு பொண்ணோட துணி இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா எலும்பு கூடும் கண்டிப்பா இங்க இருக்கும் அப்படின்ட்டு
மோட்டார் மூலமா அந்த தண்ணியை ஃபுல்லா வெளியேற்றிட்டு நம்ம விவேக்கே களத்துல இறங்கி இப்ப தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அதே மாதிரி ஒரு தலை, கை, காலு அப்படின்னு தனித்தனியா எல்லா எலும்புக்கூடுமே உங்களுக்கு கிடைக்கிது. அது கூட சேர்ந்து ஒரு கொலுசுமே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இது ஒரு பொண்ணோட எலும்புக்கூடு தான், ஆனா வயசு மற்ற டீடைல்ஸ் அது எதுவுமே இப்ப என்னால சொல்ல முடியாது. சரி ஓகே அப்படின்ட்டு இன்னொரு ஆபீசர் நம்ம விவேக் கிட்ட, விவேக் இந்த கேஸ்ல என்னதான் இன்சார்ஜா போட்டிருக்காங்க, ஆனா நீங்களும் என் கூட வந்து இந்த கேஸ்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷன்ல எல்லா போலீஸ்க்கும் இப்ப ஒரு மீட்டிங்க போடுறாங்க. இங்க பாருங்க, இப்ப நமக்கு ஒரு எலும்புக்கூடு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, அதை வச்சு இந்த கேஸை லீட் பண்றது ரொம்ப கஷ்டம். விவேக் நீங்க ராஜேந்திரனோட வீட்டுக்கும் அப்புறம் அவருடைய பேக்ரவுண்டையும் போய் செக் பண்ணுங்க. அப்புறம் வின்சென்ட், ராஜேந்திரன் ரெண்டு பேரோட கால் ஹிஸ்டரியுமே செக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு பேர் சொன்னாரே பிரான்சிஸ், அதுதான் யாருன்னு நமக்கு சுத்தமா புரியல. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ராஜேந்திரன் ஏஜ் குரூப்ல இருக்க பிரான்சிஸ் எல்லாரையுமே நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கணும். ஃபாஸ்டா போங்க அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. நம்ம விவேக் என்ன பண்றாரு, நம்ம ராஜேந்திரனை பத்தி விசாரிக்க போறாரு. அவரோட டாக்டர் கிட்ட போயிட்டு ராஜேந்திரனுக்கு என்ன ப்ராப்ளம், அவருக்கு இப்பதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், அவர் ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவரு ஒய்ஃப் கூட ஒன்னா இல்ல ஒரு பையன் இருக்கான், இது மட்டும் தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நேரா அந்த ஒய்ஃப் கிட்டே விசாரிக்க போறாரு. 1985ல ராஜேந்திரன் எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அப்பையில இருந்தே எங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு, அதனால அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாரு. அடுத்து இவரு இந்த ஏஜ் குரூப்ல இருக்க பிரான்சிஸ்னு பேர் வச்ச எல்லாரையுமே போய் விசாரிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்க மாதிரி தெரியல. நம்ம விவேக் இப்போ ஒரு ஐடியா பண்றாரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட 1985ல பொண்ணுங்க மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவருமே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. சோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த கொலுசு ஒண்ணு கிடைச்சிச்சு இல்ல, அந்த கொலுசை காட்டி இது உங்க பொண்ணோட கொலுசா அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுல போய் விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்க விசாரிக்கிற எல்லா வீட்லயுமே இல்ல சார் இது எங்க பொண்ணோடது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டேஷன்ல இன்னொரு போலீஸ் நம்ம விவேக் கிட்ட, சார் நம்ம மிஸ்ஸிங் கேஸை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த பொண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிருந்தா அதுவும் மிஸ்ஸிங் கேஸ்ல தானே வரும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்க மிஸ்ஸிங் கேஸை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஃபைனலா ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு இந்த கொலுசு உங்க பொண்ணோட தான் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா அந்த கொலுசை பார்த்த உடனே அவர் பயங்கரமா அழுகிறாரு. ஆமா சார் இது என் பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்றாரு. சோ இவங்களுக்கு இந்த கேஸ்ல சின்னதா ஒரு லீடு இப்ப கிடைச்சிருக்கு. அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை இப்ப வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ அந்த டிஎன்ஏவையும் போன்ல இருந்து கிடைக்கிற டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அது மேட்ச் ஆயிடுச்சுன்னா இவரோட பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சார் இப்ப இதை கண்டுபிடிச்சாச்சு, பிரான்சிஸ் யாருன்னு நிறைய வீட்டுல போய் தேடிட்டு இருக்கோம், ஆனா இந்த வின்சென்ட் கிட்ட மட்டும் இன்னும் எதுவும் விசாரிக்கல சார். ஏன் அதை மட்டும் பண்ணாம இருக்கீங்க, அவர்கிட்டே விசாரிங்க, அப்பதான் உண்மை என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி சார் அப்படின்னா உடனே நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வின்சென்ட்டோட அம்மா கிட்ட விசாரிக்க போறாரு. வின்சென்ட் நல்லா படிப்பான்ப்பா, அவனை ஃபுல்லாவே சர்ச் ஃபாதர் தான் படிக்க வச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு பாம்பே போனான். அப்பதான் அவன் ஆலிஸ்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தான் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னான். சரி புள்ள ஆசைப்படுறானே அப்படின்னு அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவன் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இப்ப இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆளா இருக்கான். சரிம்மா, வின்சென்ட் மலக்கப்பாறை ஏரியால வாழ்ந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவன் வேலைக்காக நிறைய இடத்துக்கு போயிருக்கான்ப்பா, அதனால கரெக்டா அந்த இடத்துல இருக்கானான்னு என்னால சொல்ல முடியல. சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. நம்ம வின்சென்ட்டும் கரெக்டா இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நம்ம விவேக் வின்சென்ட் கிட்ட, உங்களுக்கு இந்த கேஸை பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன், 1985ல நீங்க எங்க இருந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, சர்ச் ஃபாதர் தான் என்ன முழுக்க முழுக்க படிக்க வச்சாரு. 1985ல அவரு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருந்தாரு. சோ அவரை பாத்துக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு சர்ச்சில் தான் நான் இருந்தேன். சரி, ராஜேந்திரன் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்க ஆபீஸ் ரிசப்ஷனுக்கு அவரோட நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. 15 செகண்ட் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்லாம அவரோட வக்கீலு, இங்க பாருங்க ரிசப்ஷனுக்கு 1000 கால் வரும், அதெல்லாம இவர் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. முதல்ல அவங்க கால் அட்டன் பண்ணி பேசிட்டு அது முக்கியமான காலா இருந்தா மட்டும்தான் சார் கிட்டே கொண்டு போவாங்க, இல்லன்னா அவங்களே பேசிட்டு வச்சிருவாங்க. அப்படிதான் ஏதாவது நடந்திருக்கும். இங்க பாருங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவ்வளவு வேலையும் விட்டுட்டு வந்து அவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு. முதல்ல அந்த எலும்பு கூடு யாரோடதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த ராஜேந்திரன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு பேர் சொல்லிட்டாங்கிறதுக்காக இவரை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க. ஏதாவது ப்ரூஃப் இருந்தா அடுத்த தடவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. கட் பண்ணா நம்ம விவேக் ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு என்ன டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவருக்கு கால் வருது. கால் பேசி முடிச்சுட்டு
டிஎன்ஏ அந்த தாத்தாவோட மேட்ச் ஆகலையாம். அப்படின்னா இந்த கேஸ் நமக்கு இன்னுமே ஒரு தலைவலியா தான் இருக்க போகுது. சரி, நீங்க முதல்ல அந்த தாத்தாக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு அந்த தாத்தாக்கு கால் பண்ணலான்னு பண்ணா அப்பதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அந்த தாத்தாவும் இப்ப இறந்து போயிட்டாரு. இவங்க நேரா போயிட்டு அந்த தாத்தாக்கு ஒரு பையன் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுறாங்க. என்னாச்சு, எப்படி திடீர்னு இறந்து போனாரு? தெரியல சார், தூக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு. கடைசி வரைக்கும் என்னோட தங்கச்சி என்ன ஆனான்னு கண்டுபிடிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம விவேக் வீட்டுக்கு வந்துட்டு அந்த எலும்புக்கூடு யாரோட தான் இருக்கும் அப்படின்னு கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு போலீஸ் சொல்லியிருப்பாருல்ல, சார் திருடிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போன பொண்ணுங்க லிஸ்ட்டுமே மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்ட்ல தானே வரும், அதையே நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு அப்பா கேட்டப்ப இவர் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஆமால, ஏன் அப்படி கூட இருக்க கூடாது அப்படின்னு இவர் மறுபடியும் அந்த லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. அதனால உடனே அந்த ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு, சார் 1985ல 2 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, ஆனா ரெண்டுமே ஒரே கேஸ் தான். முதல்ல அந்த பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல எழுதிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதையோ திருடிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கீங்க. இந்த கேஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் சார் அப்படின்னு கேட்ட உடனே அவனை கூட்டிட்டு போய் இப்ப காமிக்கிறாரு. இவங்க அதெல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறப்ப சந்திரப்பன் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த சந்திரப்பன் யாரு சார்? அதுலயே எல்லா டீடைல்ஸும் இருக்கும் சார், கொஞ்சம் பாருங்க அப்படின்னா சந்திரப்பனோட ஊரை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க போய் விசாரிக்கிறப்ப தான் சந்திரப்பன் இந்த படத்துல எல்லாம் வேலை செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு தெரிய வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கிட்ட ஏதாவது உண்மையை நீங்க வாங்கணும்னா ஒரு சரக்கு பாட்டில மட்டும் வாங்கிட்டு போங்க, அவர் எல்லா உண்மையும் கக்கிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் சரக்கு பாட்டில வாங்கிட்டு நேரா இப்ப சந்திரப்பனோட வீட்டுக்கே போயிடுறாங்க. சந்திரப்பனும் இப்ப விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல நான் இல்லாம மலையாள சினிமா இயங்கவே இயங்காது, ஏன்னா படத்துக்கெல்லாம் நான் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பிடிச்சு கொடுப்பேன். சரி, 1985ல ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போனதா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அது என்ன கதை? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேத்து நடந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னா அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்ட்டு அந்த சரக்கு பாட்டிலையும் கொடுக்குறாங்க. அவரும் குடிச்சிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1985ல மலக்கப்பாறால பரதன் சாரோட டைரக்ஷன்ல காதோடு காதோரம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க சார். அப்பதான் அந்த பொண்ணு ஜூனியர் ஆர்டிஸ்டா அந்த செட்டுக்கு நான் கூட்டிட்டு போனேன். அந்த படத்துல ஒரு சாங்ல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருந்துச்சு. மம்மூட்டி சாரோட ஒரு 4 அழகான பொண்ணுங்க பாட்டு பாடுற மாதிரி வேணும்னு. அதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை நான் கூட்டிட்டு போனேன். அந்த குரூப்ல தான் அந்த பொண்ணு இருந்தா. பாதி ஷூட்டிங் வரைக்கும் இருந்தா சார். அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல, அவ பாட்டுக்கு ஓடி போயிட்டா. இதனால பரதன் சார் பிடிச்சு என்ன பயங்கரமா திட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூட்டி இஷ்யூ வந்துருச்சு. எப்படி கேமரா ஆங்கிள் வச்சு பார்த்தாலும் அந்த பொண்ணு நின்ன இடத்த மறைக்கவே முடியல. அதனால அன்னைக்கு ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிருச்சு சார். அதுக்கப்புறம் சாரே போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு. அதனால நானும் போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேற ஏதாவது படத்துல வராளா அப்படின்னு நானும் எல்லா படத்துலயும் பார்த்துட்டேன் சார். இந்நாள் வரைக்கும் அந்த பொண்ணு எந்த படத்துலயுமே வரல. ஆனா அந்த பொண்ணோட பேரு இப்பவுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணோட பேரு ரேகா. ரேகாவோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி, ரேகா கூட அன்னைக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட பத்தி அதுவும் எனக்கு தெரியாதுப்பா. ரேகாவோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன் இப்ப கூட நீங்க அந்த பாட்டு எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா அதுல ரேகா இருப்பாளே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டே காமிக்கிறாரு. அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ரேகாவும் அந்த செட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு மம்மூட்டி சார் பக்கத்துல நின்னு பாடுறதுக்கு சிஸ்டர் ட்ரெஸ் தான் போடணும். அதனால அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க கட் பண்ணி டைட்டில்ல போடுறாங்க. இப்ப நம்ம விவேக் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அதை வந்து இவரோட ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் போக ராஜேந்திரன் சாகரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ராக் பண்ணி பார்த்தப்போ அந்த நம்பர் இன்னுமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. சரி, ஓகே, அந்த சிம் ஐஎம்இஐ நம்பர் இதெல்லாம் வச்சு அந்த போனை ட்ராக் பண்ண வேண்டியது தானே? ட்ராக் பண்ணியாச்சு சார். அது ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்னு காமிக்குது. சரி, இந்த செகண்ட் ஹேண்ட் போன் ஷாப்ல எல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க, அது யார் வாங்கினா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இவர் கிளம்பி வந்துடுறாரு. அந்த வீடியோ சாங்லயே மத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு வீடை இப்ப நம்ம விவேக் கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க கிட்ட போயிட்டு, ஏமா நீங்களும் இந்த பாட்டுல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணீங்க தானே? நானும் ஒர்க் பண்ணேன், இதோ நான் நிக்கிறேன் பாருங்க. சரி, ரேகா உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு அவளுமே ஷூட்டிங்க்கு வந்தா, மத்தபடி பெருசா அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சிட்டு நாங்க வண்டியில கிளம்பி போகும்போது ரேகா அந்த வண்டியில இல்ல. நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்மா சொல்றேன், ரேகா அந்த வண்டியில ஏறவே இல்ல. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார்ல கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்ப இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. சார், அந்த போனை யார் வாங்கினா
வாங்கினான்னு கண்டுபிடிச்சாச்சு சார். அவனோட பேரு சஜீவன். சரி, அவன் தான் வாங்கினாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ரெடியா இருக்கு சார். சரி சரி ஓகே அப்படின்ட்டு இவர் இப்ப 7 Art ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோக்கு போறாரு. அங்க ஒரு ஆளுகிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாரு. சார், அந்த டைம்ல அந்த படத்துக்கு நான் தான் லொகேஷன் பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் அந்த இஷ்யூவால ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு சார். அப்ப பரதன் சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். கமல்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் அசோசியேட் டைரக்டர். நீங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நானும் அந்த செட்ல கிடைச்ச ஏதாவது போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் இருந்தா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு ஜான் பால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு பயங்கர மெமரி பவர் சார். அவரோட இன்டர்வியூல நீங்க பாருங்களேன், அதுல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே யூடியூப்ல அவரோட இன்டர்வியூலாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு 4-5 வீடியோ பாக்குறாங்க, ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா கரெக்டா ஒரு வீடியோல காதோடு காதோரம் அந்த படத்தை பத்தி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷூட்டிங்ல எனக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு பொண்ணு கொலுசு போட்டுட்டு நல்லா அழகா இருப்பா. அவ என்கிட்ட வந்து மம்முட்டிக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி நீங்க தானே எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டிட்டு போனா. அந்த கொலுசு சத்தத்தை இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, ஜான் பால் இருக்காருல்ல, அவரு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. சோ இப்ப நம்ம விவேக்கு என்ன தோணுதுன்னா, கொலுசு அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார்ல, இவங்களுக்குமே ஒரு கொலுசு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த எலும்பு கூடு ரேகாவோடதா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வருது. சரி, அந்த படத்தோட அசோசியேட் டைரக்டர் கமல் இருக்காருல்ல, அவர்கிட்ட விசாரிக்க போலாம் அப்படின்ட்டு இவரும் நேரா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்ப போயிடுறாரு. சார், இது ரேகாவோட போட்டோ. இந்த பொண்ணை உங்களுக்கு பார்த்த மாதிரி எங்கேயாவது ஞாபகம் இருக்கா? இந்த போட்டோவை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா பேரெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீங்க ரேகான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. ஜான் பால் சார் இந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவ்வளவு அழகா இருப்பா சார். இந்த பொண்ணை அடுத்த படத்துல ஹீரோயினா போடலாம் அப்படின்னு கூட அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அந்த பொண்ணு எங்க போனானே அதுக்கப்புறம் தெரியல. சரி சார், அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரி சார், நான் தேவைப்பட்டா அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் கிளம்பி வந்துடுறாரு. கட் பண்ணா நம்ம வின்சென்ட்டோட லாயர் இருக்காருல்ல, அவர் ஒரு ஆளை மீட் பண்ணி, இங்க பாருங்க, இந்த கேஸ் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இந்த கேஸ் நடக்கவே கூடாது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பார்ல நம்ம சந்திரப்பன் இருக்காருல்ல, அவர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஒரு 4 பேர் வந்து உட்கார்றானுங்க. அவனுங்க நம்ம சந்திரப்பனோட தலைய தண்ணி தொட்டியில முக்கி கொன்னே போட்டுறானுங்க. அடுத்த நாள் காலையில சாக்கடையில இருந்து ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் வந்திருக்கு. என்னடான்னு எடுத்து பார்த்தா நம்ம சந்திரப்பனை சாக்கடைக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கானுங்க. இப்படி நம்ம விவேக் விசாரிக்கிற எல்லாருமே வரிசையா செத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. நம்ம விவேக்கையுமே போலீஸ்ல இருந்து டிராபிக் போலீஸுக்கு டீப்ரோமோட் பண்ணிட்டாங்க. நம்ம விவேக்கும் டிராபிக் எல்லாம் இப்ப கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா வின்சென்ட்டோட காரு அந்த டிராபிக்ல வருது. நம்ம வின்சென்ட் விவேக்க பார்க்க, விவேக் வின்சென்ட்டை பார்க்க, அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணா அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காருல்ல, அவரு நம்ம விவேக் கிட்ட வந்து, சந்திரப்பன் அன்னைக்கு நல்லா குடிச்சிருந்திருப்பார் போல, அவரே தான் போய் தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போயிருக்காரு. அவர் அட்டாக் பண்ண மாதிரி எந்த ஒரு இதுவுமே அவர் பாடியில தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம விவேக் கையில இருந்து இந்த கேஸ் போயிடுச்சுல்ல. சோ புது ஆபீசர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இப்ப உள்ள வந்திருக்காரு. அவர் வந்து இந்த எலும்பு கூடலாம் பேக் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வேணும் அப்படின்னு வந்த உடனே ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம விவேக்கவே வம்புலுக்கிறாரு. என்னப்பா மறுபடியும் டிராபிக் போலீஸாவே ஆயிட்ட போல அப்படின்லாம். இவரு அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம இப்ப பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. இந்த ஆளு பின்னாடி போய் மறுபடியும் நம்ம விவேக் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். விவேக்கு கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, இங்க பாரு, இனிமே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வை, கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டின உடனே அப்புறமா எதுவும் சொல்லாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். நம்ம விவேக்கு அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட, என்ன சார் இது, நம்ம கிட்ட இருந்த ஒரே எவிடன்ஸ் அந்த எலும்பு கூடு மட்டும்தான், அதுவும் இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னையும் இதுக்கு மேல அந்த கேஸுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்னதான் சார் பண்றது? விவேக், ஒரு கேஸை சால்வ் பண்ணணும்னா நம்ம போலீஸா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மூளையை யூஸ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு தோணுதோ அதை நீ போய் தாராளமா கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம விவேக்கும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அசோசியேட் டைரக்டர் கமல் இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அன்னைக்கு ஷூட்டிங்க்கு பல்லசேரி அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் வந்தாரு, கூடவே ஒரு கேமராமேனும் வந்தாரு. அவங்க அங்க சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க அவரை போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இப்ப ஒரு யூடியூப் சேனல் கூட ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட அட்ரஸ் எல்லாம் கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் நேரா அவரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட, அந்த காலத்துல பெரிய பெரிய ஹீரோலாம் என்ன பார்த்தாலே நடுங்குவாங்க. நான் யாருக்கும் பயப்படாம அவங்க முகத்துக்கு நேராவே தைரியமா கேள்விகளை கேட்பேன். அது அவங்களுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அன்னைக்கு கூட நீங்க சொன்ன அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போய் மம்முட்டி கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். அவருக்கு அந்த கேள்வி சுத்தமா பிடிக்காம கோவமா எந்திரிச்சு போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல நாங்க ஒரு போட்டோவை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காமிக்கிறாரு. அதுல நம்ம ரேகாக்கு பக்கத்திலே ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு,
பண்றாரு, இவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட கண்டுபிடிச்சாருல, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த போட்டோவை அனுப்பி, மேம் ரேகாக்கு பக்கத்துல ஒரு சிஸ்டர் நிக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த ஷூட்டிங்க்கு வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க இல்லன்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா, இவங்க யாருன்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இவர் ஃப்ரெண்டு கிட்டயுமே, டே அந்த படத்தை நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்ணை அமைக்காம பாரு, இந்த போட்டோல இருக்க சிஸ்டர் எங்கேயாவது வராங்களா அப்படின்னு கேட்டா அவரும் முழு படத்தையும் பார்த்துட்டு, ஏப்பா இப்படி ஒரு ஆளே அந்த படத்துல வரலையேப்பா அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இவங்க அந்த படத்தோட ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, அவங்க உண்மையாவே ஒரு சிஸ்டர் அப்படின்னு அந்த சிஸ்டரை தேடி இவர் நேரா சர்ச்சுக்கே இப்ப போயிடுறாரு. அவங்க கிட்ட போயிட்டு ரேகாவோட போட்டோ காமிச்சு, இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா பார்த்த உடனே இது ரேகான்னு சொல்லிடுறாங்க. மலக்கப்பாராக்கு ஒரு ஷூட்டிங்க்கு நடிக்க வந்தா அப்பதான் இவள் எனக்கு தெரியும், பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருப்பா, ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுலயுமே சூப்பரா நடிப்பா. மதர் எங்களுக்கு ரீசெண்டா இப்போ ஒரு எலும்பு கூட கிடைச்சிருக்கு, அது ரேகாவோட தான் இருக்கும் அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம், அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரேகாவோடது தானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க சர்ச்சுக்கு பக்கத்துல தான் அந்த ஷூட்டிங்கே நடந்திருக்கு. இந்த மதர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அப்ப அந்த சர்ச்சில் சிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, அங்க பாரு மம்முட்டி பட ஷூட்டிங் நடக்குது, போய் பார்க்கலாமா, ஐயோ மதருக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க, அதனால எங்கேயும் போக வேணாம், பத்திரமா இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு மம்முட்டியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இங்க நம்ம ரேகா இருக்காங்கல்ல, அவங்க ஷாட்டுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் தான் மம்முட்டி காரை விட்டு இப்ப இறங்குறாரு. மம்முட்டியை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே கூடி இருக்கு. நம்ம ரேகாவும் ஆஹா மம்முட்டியா அப்படின்னு பார்க்கலான்னு ஓடுறப்ப அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுது. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே இதெல்லாம் தைக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த அண்ணா கிட்ட போயிட்டு, அண்ணா ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் தச்சு தரீங்களா, என்ன விளாடுறியா, இப்பதானே உனக்கு தச்சு கொடுத்தேன், பார்த்தல உன்ன மாதிரி எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு, இவங்களுக்கெல்லாம் நான் தைக்கணும், தக்க முடியாது போமா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. நம்ம ரேகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கிறத உங்க பாக்குறாங்க. அந்த சர்ச்சில் இப்ப அவங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் அங்க கொடியில காயறத பாக்குறாங்க. பேசாம இவங்க கிட்ட ட்ரெஸ் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இவங்க அந்த இப்ப மதரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் வந்து பேசியிருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, கொஞ்ச நேரம் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்களா, ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நான் கொண்டு வந்து தந்துடுறேன். அப்படியா சரி, ஆனா ஒரு கண்டிஷன், நான் உனக்கு ட்ரெஸ் தரேன், அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும், மம்முட்டி சார் கூட நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்றியா, அவ்வளவுதானே என்னால பண்ண முடியும், நீங்க ஒரு லஞ்ச் போல ஷூட்டிங்க்கு வாங்க, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இவங்களும் லஞ்ச் டைம் அப்ப நம்ம ரேகாவை மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ரேகா யாரு, அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்க நினைச்சாலே மம்முட்டி சாரை மீட் பண்ண முடியாது. இவங்க எப்படி இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியும், ட்ரெஸ்ஸுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, ஐயோ நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, மம்முட்டி சார் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்புறமா வரீங்களா, இல்ல இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நான் மம்முட்டி சாரை மீட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த தையக்கார அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து, என்னமா அது ட்ரெஸ் புதுசா இருக்கு, இன்னைக்கு தான் தச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் இவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கி மாட்டியிருக்கேன். அட என்னமா நீ, நான் பண்ண தையல் வேற, அதுல இருக்க தையல் வேற, இதையெல்லாம் டைரக்டர் பார்த்தாரு என்ன கொன்னே போட்டுவாரு, முதல்ல வாமா அப்படி சொல்லி திட்டி கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த கிழிஞ்ச இடத்தெல்லாம் இப்ப அவரு தச்சு கொடுத்துறாரு. இந்த சிஸ்டர் பார்த்துட்டு, ரேகா இந்த ட்ரெஸ்ல நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க, ஆமா அழகா இருப்பேன்ல, எப்படியும் அடுத்த படத்திலேயே நான் ஹீரோயினும் ஆயிடுவேன், மம்முட்டி சார் கூட நடிச்சேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா நீ மம்முட்டி சார் கூட பேசியிருக்கியா, நான் நேர்ல பேசினது இல்ல, ஆனா அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கேன், அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா, அவர் எப்போதுமே உட்லேண்ட் ஹோட்டல்ல தான் தங்குவாரு, அந்த அட்ரஸ்க்கு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து, நீ தானே அந்த பாடுற குரூப்ல இருக்க பொண்ணு, இந்த செயினை மாட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டிட்டு போறாரு. இந்த சிஸ்டர் நம்ம ரேகா கிட்ட, என்ன வரப்போற எல்லாருமே உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அக்கா சாரி நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், நான் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும்தான், நாங்கெல்லாம் மம்முட்டி சார் கிட்ட நெருங்க கூட முடியாது, இந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் உங்ககிட்ட அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன், சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா மம்முட்டி சார் அந்த இடத்துக்கு வராரு. ரேகா ஏன் நம்மளால மம்முட்டி சாரை நெருங்க முடியாது, இப்போ உனக்கு மம்முட்டி சாரை மீட் பண்ணணுமா வா அப்படின்னு சொல்லி இவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த பல்லசேரி அப்படின்றவரு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு. அவர் கேட்ட கேள்வி பிடிக்காம மம்முட்டி சார் எந்திரிச்சு வந்திருக்காரு. அப்ப எடுத்த போட்டோ தான் இப்ப இவங்க காட்டினாங்கல்ல அந்த போட்டோ. ரேகாவோட ஃபேமிலி பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா, அவளுக்கு ஃபேமிலியை பத்தி பேசினாலே பிடிக்காது, அதனால நானும் அவகிட்ட எதுவும் கேட்டுக்கல, ஆனா அவ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ சவுத் சைட்ல இருந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஷூட்டிங் கொஞ்ச நாள் நடந்துச்சு, ரேகாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அன்னைக்கு அதே மாதிரி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பயங்கரமா மழை வந்து அந்த ஷூட்டிங்கே நின்று போச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஒரு சின்ன ரூம்ல படுக்க வச்சிருந்தாங்க. ரேகா அங்க தூங்குறத பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதனால நான் தான் அவகிட்ட வாயன் சர்ச்சுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதே மாதிரி அவளும் என் கூட
சர்ச்சுக்கு வந்தா. நம்ம ரேகாவும் அதே மாதிரி சர்ச்சுக்கு போயிருக்காங்க, அங்க ப்ரே பண்ணிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு நைட்டு தூங்கவும் செஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா சர்ச்சில் இந்த ஃபண்டுக்காக பணம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பணத்தையும் காணோம், நம்ம ரேகாவையும் காணோம். மதர் இந்த சிஸ்டரை பிடிச்சி பயங்கரமா திட்டிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை நீ சர்ச்சுக்குள்ள விட்டுருப்ப, அப்படி இப்படின்னு போட்டு இவங்களை பயங்கரமா திட்டிருக்காங்க. சரி, இத பத்தி நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலையா? சார், இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு யாருமே ஃபண்டை கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நாங்க யாருக்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டோம். சரி, அப்படின்னா அன்னைக்கு உங்களையும் ரேகாவையும் தவிர அந்த சர்ச்சில் வேற யார் யாரெல்லாம் இருந்தா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குமா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பா உள்ள இருக்கும், நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நமக்கு வின்சென்ட்டை காமிச்சா நம்ம விவேக் யார்கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாரோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வின்சென்ட்டுக்கு அப்படியே இங்க டேப்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. சார், விவேக் கடைசியா இந்த மதரை தான் போய் மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த பக்கம் காமிச்சா நம்ம விவேக் இருக்காருல்ல, அவரு தன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா என்ன ஹெல்ப்னு இப்ப நமக்கு காமிக்கல. அந்த மதருமே அன்னைக்கு இவங்களை தவிர வேற யாரெல்லாம் சர்ச்சில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம விவேக்க கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இங்க இருந்த நிறைய பேரு இப்ப இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேரு வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் கூட புஷ்பம், தங்கம்மா அப்படின்னு 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. புஷ்பமுமே மதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு 3-4 மாசத்திலேயே இங்க காலி பண்ணிட்டு கிளம்பிட்டா. தங்கம்மாவுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இறந்து போயிட்டா. ஆனா தங்கம்மாவோட பையன் நம்பர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர்லயே அட்ரஸும் இருக்கு. அப்ப ஒரு போலீஸ் கிட்ட இருந்து நம்ம விவேக்கு கால் வருது. சார், அந்த சஜீவன் எந்த ஊருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். அப்படியா? அவன் எந்த ஊரு? இளஞ்சித்தாரான்னு ஒரு ஊரு சார் அப்படின்னு இவர் அந்த அட்ரஸை பாக்குறாரு. அதுலயுமே இளஞ்சித்தாரான் தான் போட்டிருக்கு. அப்படின்னா இவன் தான் ராஜேந்திரனுக்கு கால் பண்ணியிருக்கான். இவனை தான் அடுத்து போய் விசாரிக்கணும் அப்படின்னு கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா அவன் சின்னதா ஒரு வீட்டுல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு கதவை தட்டினாலும் திறக்கவே மாட்டேங்கிறான். உள்ள போய் அவனை 4 அடி அடிச்சு, இங்க பாரு, ராஜேந்திரன் சாகறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உன் போன்ல இருந்து அவருக்கு கால் போயிருக்கு, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருந்துச்சா, அதான் அவருக்கு போன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினேன். மிரட்டி பணம் வாங்கினியா? என்ன சொல்லி மிரட்டின அப்படின்னு கேட்டா, இப்பதான் நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் இன்னொருத்தன் கிட்ட எங்க அப்பா படத்துல நடிச்சாரா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த சின்ன பையன் தான் இந்த சஜீவன். எங்க அப்பா கிட்ட நான் கேட்டப்ப அவர் ஏதோ படத்துல நடிச்சேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த எல்லா படத்தையும் நான் பார்த்தேன், எங்க அப்பா எந்த படத்துலயுமே வரல. அது நான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பா ரொம்ப முடியாம இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவர் வாயில சரக்க ஊத்தி விட்டுட்டு போதையில கேட்டா உண்மையை சொல்லிடுவாருன்னு அவர் வாயில சரக்க ஊத்திட்டு, அப்பா அன்னைக்கு நீங்க நான் கேட்டப்ப ஏதோ படம் நடிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன படம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் இந்த பேரையும் என்கிட்ட சொன்னாரு, ராஜேந்திரன் வக்கச்சன் அப்படின்னு 2 பேர் சொன்னாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து பணத்துக்காக அப்படி செஞ்சுட்டோம். பணமா? அந்த பணத்துல ஏதாவது இப்ப மிச்சம் இருக்கா? அந்த பணம்லாம் இப்ப என்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்க எதுவும் கேட்காம கோவத்துல கிளம்பி வந்துட்டானுங்க. சார், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பொண்ணு அன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க, அது மூலமா இவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு. இத நாங்களாவே புரிஞ்சுக்கிட்டோம் சார். ராஜேந்திரன் சாகரப்ப ஒரு 3 பேர் சொன்னார்ல, ஆனா அன்னைக்கு தூக்கிட்டு போனது 4 பேரு. அந்த 4வது ஆளு தான் எங்களோட அப்பா. எங்க அப்பாவோட பேரை அவர் சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அதனால கூட எங்க அப்பா பேரை அவர் சொல்லாம விட்டுருக்கலாம். சரி, நான் எப்ப கூப்பிடுறனோ அப்ப வந்து எஸ்பி கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் வெளியில வந்து அவரோட ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி, சார், நான் சஜீவன் கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சேன். அவனோட அப்பா, பேபி, அப்புறம் 3 பேர் சேர்ந்துதான் ரேகாவை கொலை பண்ணி அந்த இடத்துல புதைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு ஐ விட்னஸ் இந்த சஜீவன் தான். சோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், அன்னைக்கு கொல்லப்பட்டது ரேகா தான். நம்ம விவேக் அவரோட ஒய்ஃப் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாருல்ல, அது என்ன ஹெல்ப்னா, இவர் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு ஒரு ஆர்டிக்கல் இப்ப ரெடி பண்ணிருக்காங்க. அது நியூஸ் பேப்பர்லயும் இப்ப பப்ளிஷ் ஆயிடுச்சு. கட் பண்ணா இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னானுங்கல்ல, அவனுங்களுமே அடுத்து இறந்து போயிடுறானுங்க. நம்ம விவேக் யார்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரோ அடுத்தடுத்து அவங்க எல்லாருமே செத்துக்கிட்டே வராங்க. நம்ம விவேக்குக்கா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து இந்த கேஸ எப்படி மூவ் பண்ணி கொண்டு போறதும் தெரியாம பயங்கரமா முழிச்சிட்டு இருக்காரு. அந்த 7 ஸ்டுடியோஸ்ல ஒருத்தர் எனக்கு போட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிடைச்சா உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் இப்ப எல்லாத்தையும் அமுச்சு வச்சிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த பிரான்சிஸ் யாரு அப்படின்னு தேடி இவங்க நிறைய வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது கண்ணு ஒரு மாதிரியா இருக்கும், அதே மாதிரி கண்ணு இந்த போட்டோலையும் இவர் பாக்குறாரு. சோ இத வச்சு இவன் தான் அந்த பிரான்சிஸ் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு, இந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே, இது என்ன ஏதோ சினிமா லொகேஷன் மாதிரி இருக்கு, இங்க எல்லாம் நான் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாருங்க பிரான்சிஸ், இப்பவே நீங்க எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களை என்னால காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த கேஸ்ல நான் விசாரிக்கிற எல்லாருமே அடுத்தடுத்து செத்துக்கிட்டு இருக்காங்க. நான் போன கொஞ்ச நேரத்துல அந்த கொலைகாரன் உங்களையும் கொல்றதுக்கு
பார்க்கறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வருவான். இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க பொணமா தான் இருப்பீங்க, அதனால மரியாதையா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவரும் பயந்துகிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்லா கதையும் வக்கச்சன் புஷ்பம் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. புஷ்பம் அந்த சர்ச்சிலே வேலை பார்க்கற ஒரு வேலைக்கார பொண்ணு. ஆனா வக்கச்சன் பாம்பேல போய் படிச்சுட்டு அவன் படிப்பை முடிச்சுட்டு ஃபாதருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனும் அந்த சர்ச்சுக்கு வந்திருந்தான். அப்பதான் வக்கச்சனுக்கும் புஷ்பம்க்கும் பழக்கமாயிருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் நம்ம வக்கச்சன் புஷ்பம் கிட்ட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இங்கே வந்திருக்கேன், எனக்கு பணத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உனக்கு பணம் வேணுமா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், உனக்கு பணம் கிடைச்ச உடனே என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடணும், ஓகேவா அப்படின்னா. இப்பதான் நம்ம புஷ்பம் ஒரு பிளானையே போட்டிருக்காங்க. ஃபண்டுக்காக அந்த பணத்தெல்லாம் ஒரு கபோர்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. அந்த கபோர்டோட சாவி இவங்க எடுத்து அந்த சாவி அச்ச வச்சு அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் சாவியை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு பல நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா எப்படியும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடுனா போலீஸ் நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் ஒரு நாள் ரேகா அந்த சர்ச்சுக்கு தங்க வர்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே நம்ம புஷ்பம் கிளவரா பிளான் எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருக்கும் மீட்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்கறது தான் இவங்களோட பிளான். அதே மாதிரி எல்லாருக்கும் வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா நம்ம ரேகா மட்டும் இல்ல எனக்கு ஷூட்டிங் இருக்கு, மீட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம விட்டுட்டாங்க. என்னடாவ சாப்பிடாம விட்டுட்டாலே அப்படின்னு நம்ம புஷ்பம் என்ன பண்ணிருக்காங்க, ரேகா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க தான் கழுத்தை நெரிச்சு ரேகாவை கொலையே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இந்த கதையெல்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவரு இந்த பொண்ணை கொல்றது அப்படி இப்படின்னு எந்த பிளானுமே இவங்களுக்கு கிடையாது. ஆனா வக்கச்சன் ஏதோ ஒரு தப்பான பிளான பண்றான் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இவரும் இவரோட ஃப்ரெண்டும் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரும் வெயிட்டா எதையோ தூக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏய் என்னடா அது, என்னமோ யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போறீங்க, என்னத்தை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே வக்கச்சனும் எல்லாம் உண்மையே சொல்லியிருக்காரு. இவரு அதை தூக்கிட்டு போக விடவே இல்ல. இங்க பாடுறா, எங்க பிளான்ல கடைசி ஸ்டெப் இதுதான், இப்ப வந்து தடுக்காத, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நாங்க பணத்தை கொடுத்துறோம், தயவு செஞ்சு இதை எங்களை பண்ண விடு அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அவருமே பண கஷ்டத்துல இருந்ததுனால பணத்தை வாங்கிட்டு அந்த செயல்ல இவரும் ஒரு பங்கா ஆயிட்டாரு. ஆனா நம்ம ராஜேந்திரன் மட்டும் கடைசி வரைக்கும் இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க எல்லாரும் அவரை மிரட்டி இருக்காங்க, டேய் இதை மட்டும் நீ பண்ணல, இந்த பொண்ணை நீ தான் கொலை பண்ணுன்னு நாங்க எல்லாரும் சாட்சி சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா அவரும் பயந்துகிட்டு இவங்க கூட சேர்ந்து 4 பேரா தூக்கி கொண்டு போய் நம்ம ரேகாவை புதைச்சிட்டாங்க. புதைக்கும் போது கூட நம்ம ரேகாக்கு லைட்டா உயிர் இருந்திருக்கு. ஆனா அதையெல்லாம் இவங்க பெருசா கண்டுக்காம பணத்துக்காக ரேகா மேல மண்ணை தூக்கி போட்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் இவரு நம்ம விவேக் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ராஜேந்திரன் செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு இந்த வக்கச்சன் தான் அந்த வின்சென்ட்னு. சத்தியமா சொல்றேன், இப்ப வரைக்கும் அன்னைக்கு நான் புதைச்ச பொண்ணு யாரு, எங்கிருந்து வந்தா எதுவுமே எனக்கு தெரியாது. பணத்துக்காக என்ன எதுன்னு கேட்காம அந்த பொண்ணை நான் அந்த இடத்துல புதைச்சிட்டேன். கட் பண்ணா நமக்கு வின்சென்ட்டோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. இவங்களோட பேரு அலைஸ். இவங்களோட பேரு தான் அலைஸ் ஜுவல்லரி அப்படின்னு வச்சிருக்காரு. இப்ப ஒரு நர்ஸ் கொண்டு வந்து அலைஸ்க்கு ஒரு பொக்கேவை கொடுக்கறாங்க. அந்த பொக்கேவை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா அதுல கெட் வெல் சூன் புஷ்பம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரிஜினல் நேம் எழுதியிருக்கு. சோ வக்கச்சன் தான் வின்சென்ட், புஷ்பம் தான் இந்த அலைஸ். இந்த பொக்கேவை யாரா கொடுத்தது அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா நம்ம விவேக் தான் கொடுத்துருக்காப்ல. சோ நம்ம விவேக் இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாரா. ஹையர் ஆபீசர் கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, சரி இதெல்லாம் கண்டுபிடிச்சா இந்த கேஸ் முடியாது, முதல்ல அந்த ரேகா யாரு, அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்பரா அந்த கேஸை க்ளோஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இவ்வளவு கண்டுபிடிச்சாலுமே இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியாதான், அந்த ரேகா யாருன்னு தெரிஞ்சாதான் கேஸை க்ளோஸ் பண்ணவே முடியுமா. இங்க நம்ம புஷ்பம் இருக்காங்கல்ல, அவங்க வக்கச்சன் கிட்ட, வக்கச்சன் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, இனிமே அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம விவேக் இங்க கார்ல வந்துட்டு இருக்காரு. டொம்முன்னு அவர் காரை வந்து ஒரு லாரி இடிச்சிட்டு போயிடுது. அதனால நம்ம ஹீரோவை கொண்டு போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லையா. நம்ம வின்சென்ட்டோட லாயரு வின்சென்ட் கிட்ட வந்து, இங்க பாருங்க போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அந்த பிரான்சிஸும் இப்ப அப்ரூவரா மாறிட்டான், இதுக்கு மேலேயும் இந்த கேஸ்ல உங்களை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணு ரேகா யாருன்னு இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல, அது வரைக்கும் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம விவேக்கோட ஒய்ஃப் அந்த ஆர்டிக்கல்ல நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஆக்டர் ஜெகதீஷ் இப்ப கால் பண்ணியிருக்காரு. மேம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இவங்களை கிளம்பி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அவர் இப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் 1984ல என்னோட முதல் படம் பண்ணேன். அப்ப என்னோட நடிப்பை பார்த்துட்டு ஆர்டிக்கல்ல என்னை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. ஆனா முதல்ல ஒரு ஃபேனா
என் வீட்டுக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. அந்த பொண்ணோட பேரு ரேகா. முதன்னு ஒரு பப்ளிக் என்ன பாராட்டி லெட்டர் அமைச்சதுனால அந்த லெட்டர்ல இருக்க பேரை இன்னும் என்னால மறக்க முடியல. ரேகா கிட்ட இருந்து அதுக்கப்புறம் நிறைய லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதுல ஒரு லெட்டர்ல அந்த பொண்ணு சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தா. அவளோட வயசை பார்த்தப்ப ரொம்ப சின்ன வயசா இருந்துச்சு. அப்ப நான் அவளுக்கு திரும்பி ஒரு கடிதத்தை போட்டேன். இங்க பாருமா, இந்த வயசுல நீ நல்லா படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நடிக்கிறதுக்கு வா, நானே உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு நான் ஒரு ரிப்ளை போட்டேன். சார், ரேகா உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த லெட்டர்லாம் எந்த அட்ரஸ்ல இருந்து வந்துச்சு? அந்த அட்ரஸ் கூட எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, அது கன்னியாகுமரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நேரா அவங்க கன்னியாகுமரிக்கு அந்த அட்ரஸை தேடி போயிடுறாங்க. அங்க போய் கரெக்டா இவங்க ரேகாவோட தங்கச்சியையும் பாத்துறாங்க. ஏமா, இந்த ரேகா யாரு சொல்லுமான்னு கேட்டா அப்படியே இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலியா கன்னியாகுமரிக்கு பொழப்ப தேடி தான் வந்திருக்காங்க. நம்ம ரேகாக்கு அந்த வயசுல இருந்தே சினிமானா ரொம்ப ஆசை. அதுவும் மம்முட்டி சார் நடிச்ச படங்களா போட்டு பார்த்து அதே மாதிரி இவங்க நடிச்சும் பார்த்திருக்காங்க. அப்படியே அந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்து ஜெகதீஷ், மம்முட்டி அப்படின்னு அப்ப யாரெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு நாள் ரிப்ளை லெட்டர் வந்ததை நம்ம ரேகா வாங்காம இவங்க அப்பா வாங்கிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். அதனால ரேகாவை பலாருன்னு அரைஞ்சிருக்காரு. அன்னைக்கு நைட்ல இருந்து ரேகாவை வீட்டுல காணோம். அதுக்கப்புறம் அவ எங்க போனான்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சார். நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம், ஆனா ரேகாவை இப்ப வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விவேக் அந்த கொலுசு எடுத்து ரேகாவோட தங்கச்சி கிட்ட காமிக்கிறாரு. இங்க வின்சென்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு, அலேஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு, எப்படியும் இவங்களை வந்து போலீஸ் பிடிக்க தான் போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க தான் ரேகா யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எங்க ரேகாவை நான் கொண்டுட்டேன்னு போலீஸ் என்ன கூட்டிட்டு போயிருவாங்களா, என்ன ஜெயில எல்லாம் போட்டுருவாங்களா? இல்ல உன்னை ஜெயில எல்லாம் போட நான் விட மாட்டேன் அப்படின்னு இவரே அலேஸ கழுத்தை நெரிச்சு கொலையே பண்ணிடுறாரு. சோ ஃபைனலா வின்சென்ட்டை வந்து இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த எல்லா விஷயமும் மம்முட்டி சாருக்கே தெரிஞ்சு ரேகாக்கு மம்முட்டி சாரே ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அது கடைசியா நம்ம ரேகாவோட தங்கச்சி கையில வந்து சேருது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.